வரலாறுகளை மறைக்க முடியாது சார். அப்புறம் நீங்க அழிக்கவும் முடியாது. சாராயத்தையும் சாப்பாட்டையும் காசையும் கொண்டு வந்து கொடுத்து நீங்க இன்னைக்கு வரலாறுகளை மாத்தி அமைச்சிடலாம்னா எப்படி மாத்தி அமைக்க முடியும்? வரலாறு திரும்புகிறதுன்னு தான் சொல்லியாச்சு. எதை நோக்கி ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் வரலாறு எதை நோக்கி திரும்புகிறது? வரலாறு எல்லாத்தையும் நோக்கி கலாச்சாரம், பண்பாடு, இலக்கியம், மொழி, இனம், ஒற்றுமை அத்தனையும் நோக்கி இன்னைக்கு திரும்பிக்கிட்டு இருக்கு. 2017 குறிப்பா ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் நல்லா யோசிச்சு பாருங்க. விவசாயத்தை நோக்கி ஜல்லிக்கட்டுல எத்தனை இளைஞர்கள் பேசணுமோ, எத்தனை இளைஞர்களுக்கு மைக்கில் வாய்ப்பு கொடுத்தோமோ, அத்தனை பேரும் எவ்வளோ பேர் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தக்கூடிய வேலைகளை விட்டுட்டு விவசாயத்தின் பக்கம் திரும்பினாங்கன்றதெல்லாம் வரலாறு. உண்மையா இல்லையா? உண்மைதான் சார். விவசாயம் இல்லாம எப்படி சாப்பிடுறது? விவசாயம் இல்லாமல் சாப்பிடுவதுன்றது கேள்வி எழும்பும் போது தானே ஒரு விவசாயியா மாறினது அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துல. கண்டிப்பா எத்தனை பேர் இருக்காங்க பாத்தீங்கல்ல? விவசாயத்தினுடைய அருமை எத்தனை பேர் பேசப்பட்டது. அப்பேற்பட்ட காலகட்டத்திலிருந்து அன்னைக்கு திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு தலைவர் தளபதி அவர்களுடைய வருகைக்கு அப்புறம் மொத்தமாக திரும்பிடுச்சு. இன்னைக்கு காசு வாங்கக்கூடாதுன்றதுல அவன் குறிக்கோளோட இருக்கான். எத்தனை ஆதாரங்கள் வேணும்? இந்த ஆட்சிக்கு எதிரா இல்ல, இந்த ஆட்சிக்கு எதிராக பேசக்கூடிய கட்டமைப்புகளும் நீங்க என்னன்னாலும் எங்களுடைய நிலை நாங்க காசு வாங்குறோம், ஆனா வரக்கூடியதுல தம்பி தான் வரணும், அண்ணன் தான் வரணும், எங்க மாமா தான் வரணும்ன்றதுதான் இன்னைக்கு பதிவா இருக்கு. அவங்க கொடுக்கறத வாங்கிக்கிறோம், ஆனா எங்க வீட்டு விஜய் நாவுக்கு தான் அப்படிங்க. நிச்சயமா அந்த மாதிரி ரொம்ப தெளிவான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய இடத்துலதான் இன்னைக்கு மக்கள் இருக்கா. பெண்களுக்கு இன்னைக்கு பாதுகாப்பு இருக்கா? 3 நாளைக்கு முன்னாடி சென்னையில என்ன சம்பவம் நடந்தது? இன்னைக்கு கூட்டு பாலியல் வன்புணர்வு பிரச்சனைகள் தமிழகத்துல இன்னைக்கு அதிகமா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா கூட்டணியில இருக்கக்கூடிய ஜாம்பவான்கள் என்ன தெரியுமா பேசுவாங்க? எல்லா மாநிலத்திலும் இருக்கு, இங்க இல்ல. ஆனால் கூட்டு பாலியல் வன்புணர்வு பண்ணது திமுக காரணம்னு கேட்பான். இதை விட அவங்க அதாவது அவனும் என்னுடைய சகோதரன் நினைச்சு நான் ஒரு சில நேரங்கள்ல பெருமைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா கோவப்படக்கூடிய அளவுக்கு என்னை கொண்டு போறான். சரி, இங்கே கஞ்சா விற்கிறான், அவன் என்ன கேட்கறான்? கஞ்சா வித்த திமுக காரணம், இங்க கொலை பண்றது திமுக காரணம். சட்டத்தையும் ஒழுங்கையும் பாதுகாக்க தவறிய இந்த அரசை விமர்சிக்காம நீ மூடிக்கிட்டு இருக்கன்னா உன்னுடைய மார்க்கம் அதான் சொல்லி கொடுத்துருக்கான்னு கேட்கிறேன். அப்ப திமுக காரன் பண்ணலன்னா அத்தனைக்கும் தீர்வை இப்ப திமுக காரன் எடுத்துக்கூடாது. திமுக காரன் உனக்கு எந்த எம்பியும் தரல, போய் காரி துப்பான் அவன் மூஞ்சில. எத்தனை அமைச்சர் கொடுத்தான் போய் கேள, எத்தனை எம்எல்ஏ கொடுத்தான் போய் கேள, அவனுடைய கட்சியில எத்தனை மாவட்ட செயலாளர்கள், பகுதி செயலாளர்கள், நகர செயலாளர், கிளை செயலாளர்கள் இருக்காங்க, தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகளா இருக்காங்கன்னு கேள. அதுக்கு உங்களுக்கு திராணியும் துப்பும் இல்லை. நீங்க அவங்களுக்கு கொடி பிடிச்சி வால் பிடிச்சிக்கிட்டு நீங்க எத்தனை சீட்டு கொடுத்தாலும் உங்க காலை தான் கழுவி குடிச்சிக்கிட்டு இருப்போன்னு என்ற ஒரு நிலைப்பாட்டில் இன்னைக்கு உட்கார்ந்துகிட்டு இருக்கிறீங்கன்னா அப்ப நீங்க என்ன இந்த மக்களை நேசிக்கிறீங்கன்னு நான் கேட்கிறேன்.